Hello all. வணக்கம் and welcome back. இன்னைக்கு June 28th Elon Musk Tesla electric cars and SpaceX அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராக்கெட் லான்ச்சிங் அண்ட் சேட்டலைட் லான்ச்சிங் கம்பெனிஸோட CEO and founder Elon Musk ஓட பர்த்டே தான் இன்னைக்கு. ஸோ ஹாப்பி பர்த்டே Elon Musk. இப்ப ரீசெண்டா சாத்தாங்குளம் தூத்துக்குடி மாவட்டத்துல ஜெயராஜ் அண்ட் பீனிக்ஸ் இவங்க ரெண்டு பேரோட மரணம் நிறைய பேரோட மனசு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. சோ டெஃபினட்டா அவங்களோட குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் அண்ட் நிச்சயமா நீதி ஜஸ்டிஸ் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா டொனால்ட் ட்ரம்ப் ஒரு நியூஸ் சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா டிசம்பர் 2020 வரைக்கும் அமெரிக்காக்கு எந்த விதமான விசாஸும் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் அமெரிக்கால கொண்டு வந்திருக்கிறாரு. இதுதான் இப்ப பயங்கரமான ஒரு பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. எல்லாருமே இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா ஐடி கம்பெனிஸ் எல்லாம் இனிமே அவ்வளவுதான், டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் எல்லாம் இனிமேல் அவங்களோட எம்ப்ளாயிஸ் ஃபாரின் அனுப்ப முடியாது, அதுவே இதுவே பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சி இருந்துட்டு இருக்கு. சோ அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். அண்ட் அதை தவிர இந்த பர்டிகுலர் பேன், இந்த விசா பேன் இந்தியாவை எந்த அளவு அஃபெக்ட் பண்ணும், அமெரிக்காவை எந்த அளவு அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கறதையும் டீடைலா பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த விசா பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இப்ப ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா லேட் 90s and 2000s தட் இஸ் ஜார்ஜ் புஷோட பீரியட்ல அமெரிக்காவோட பிரசிடென்டா இருந்ததுல இருந்தே இந்தியா அண்ட் அமெரிக்காவோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப நல்லா வளர்ந்துட்டு இருந்திருக்கு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல இந்தியாவை மேல ட்ரேட் பண்றதுக்கே அமெரிக்கா ஒரு வெறுப்பா இருந்தாங்க. இவங்க மேல நம்ம ட்ரேட் பண்ணுமா, இவங்க எல்லாம் ஒரு கண்ட்ரியா அப்படிங்கிற நினைப்ப ஐடி ஹப் தான் இந்தியாவோட ஃபியூச்சர் அப்படிங்கறத உணர்ந்த ஜார்ஜ் புஷ் இந்தியாவோட பயங்கரமான ரிலேஷன்ஷிப் வளர்க்க ஆரம்பிச்சாரு. சோ 2000ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா ரொம்ப ரொம்ப சூப்பரா ரெண்டு கண்ட்ரீஸ்க்கும் ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆயிட்டு இருக்கு. நிறைய நியூக்ளியர் டீல்ஸ் எல்லாம் கூட சைன் பண்ணிட்டு இருக்கிறப்போ இப்போ ரீசெண்டா ஹவுடி மோடி அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு போய் பேசியிருந்ததும், ட்ரம்ப் அவர்கள் இங்க அகமதாபாத்ல கிரிக்கெட் ஸ்டேடியம் திறந்து வச்சதும், சோ இந்த அளவுக்கு இந்தியா அமெரிக்காவோட ரிலேஷன்ஷிப் வளர்ந்துருக்கு அப்படிங்கறத நம்ம எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சோ இப்போ இந்த H1B விசா மேலதான் இந்த பேன் வந்துருச்சு. சோ இதனாலதான் ஐடி செக்டர் எல்லாம் பயங்கரமா அடி வாங்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலா இந்த பேன் H1B மேல மட்டும் இல்ல, நிறைய ஒரு 5-6 வகையான விசாஸ் அமெரிக்கால இருக்கு. என்னென்ன அப்படிங்கறத டீடைலா படிக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் இந்த H1B அப்படிங்கிறது ஹை ஸ்கில்ட் அண்ட் ஹை ப்ரொஃபஷனல் அவங்களுக்காக கொடுக்கப்படுற விசா. சோ அவங்களோட மூளை அமெரிக்கன் கம்பெனிஸ்க்கு தேவைப்படுறதுனால இந்த விசாஸ் வழங்கப்படுது. அண்ட் H4 அப்படின்னு ஒரு விசா இருக்கு. அது என்னன்னா இந்த H1B விசாவோட டிபெண்டன்ஸ். சோ அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் இல்லைன்னா அவங்களோட ஃபேமிலி அண்ட் அவங்களோட குழந்தை இவங்களுக்காக வழங்கப்படுறது இந்த H4. இந்த H2B அப்படின்னு இருக்கு, அது சீசனல் ஒர்க்கர்ஸ்க்காகவும். L1 விசா இன்ட்ரா கம்பெனி டிரான்ஸ்பர், தட் இஸ் இங்க இருக்கிற கம்பெனியே அமெரிக்கால இருக்கும். சோ இங்க இருந்து இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு டிரான்ஸ்பர் பண்றதுக்காக வழங்கப்படுற விசா L1. அண்ட் L2ங்கிறது அந்த L1 விசாவோட டிபெண்டன்ஸ், தட் இஸ் அவங்க குழந்தைகள் அண்ட் ஒய்ஃப்காக வழங்கப்படுறது. அண்ட் J1 அப்படின்னு ஒரு விசா இருக்கு, அது ஸ்டூடெண்ட்ஸ், தட் இஸ் ஒர்க் ஸ்டடி ப்ரோக்ராம் இல்ல ஒரு இன்டர்ன்ஷிப் இம்ப்ளான் ட்ரைனிங் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வழங்கப்படுறது J1. இவ்வளவு வெரைட்டியான விசாஸ் இருந்தாலும் கூட H1B தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விசாவை பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா வழங்குற H1B விசால 75% வெறும் ஐடி இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும் வழங்கப்படுது. அண்ட் அந்த H1B விசால 3/4 ஆஃப் த விசாஸ் இந்தியன்ஸ்க்கு மட்டுமே வழங்கப்படுது. சோ அதனாலதான் இந்த H1B விசாவை பேன் பண்ணது இந்தியாவை பயங்கரமா இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் இப்ப பேசிட்டு இருக்கோம். சோ எதனால 75% இந்தியன்ஸ்க்கே வழங்கப்படுது? சோ இந்தியன்ஸ் தான் ஹை ப்ரொஃபஷனல் ஹை ஸ்கில்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 ரீசன்ஸ் இருக்கு. சோ H1B விசா அமெரிக்கா வழங்குறதுக்கு 3 ரீசன். ஃபர்ஸ்ட் என்னன்னா இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பீப்புள் இந்தியால தான் ஜாஸ்தி. லைக் இப்ப ஒரு ஹை ஸ்கில்டான ப்ரொஃபஷனல் ஐடில எல்லாமே தெரியும், சாஃப்ட்வேர் தெரியும், கோடிங் தெரியும்னா சைனீஸ்காரங்க எல்லாம் சைனீஸ்ல தான் பேசுற மாதிரியும், ஜப்பான்காரங்க ஜாப்பனீஸ்ல தான் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. பட் இந்தியன்ஸ் மட்டும் தான் இங்கிலீஷ்லயும் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது அந்த மெயினான ரீசன்னால H1B விசா வழங்கப்படுது. அண்ட் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஹை ஸ்கில்டு ப்ரொஃபஷனல், லைக் ஒரு சுந்தர் பிச்சை லெவலுக்கு ரொம்ப ரொம்ப டேலண்டான ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இந்தியால இருந்து தான் உருவாகுறாங்க. சோ இந்த ரீசன்னாலையும் H1B இந்தியாவுக்கு வழங்கப்படுது. அண்ட் மூணாவது லேபர் காஸ்ட், தட் இஸ் இப்போ ஒரு வேலையை செய்யறதுக்கு அமெரிக்கன்ஸ் ஒரு $100 கேக்குறாங்க சம்பளமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன்ஸ் வெறும் $20 $30 அந்த விஷயத்த செஞ்சு முடிச்சிடுறாங்க. சோ இந்த 3 ரீசன்னாலதான் இந்தியன்ஸை பயங்கரமா விரும்புறாங்க அமெரிக்கன் கம்பெனிஸ். அண்ட் அதனாலதான் H1B விசாஸ் இந்தியன்ஸ்க்கு நிறைய வழங்கப்படுது. சோ ஓகே, இந்த மாதிரி அது எந்த அளவுக்கு இந்தியன்ஸோட ஆதிக்கம் அங்க இருக்கு அப்படின்னா சிலிகான் வேலி அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கால ரொம்ப ஃபேமஸான ஒரு ஐடி ஹப் இருக்கு. சோ அதுல கிட்டத்தட்ட 1000 இந்தியன்ஸ் புதுசா கம்பெனி ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் கம்பெனிஸே உருவாக்கி இருக்காங்க அந்த சிலிகான் வேலியில. and 40% of the companies in Silicon Valley has Indians அப்படிங்கறாங்க. சோ இது கிட்டத்தட்ட $40 பில்லியன் அளவுக்கு டர்ன் ஓவர் இந்தியன்ஸால அந்த சிலிகான் வேலியில உருவாக்கப்படுது அப்படிங்கறதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த அளவுக்கு ஐடி இண்டஸ்ட்ரி இன் அமெரிக்கா is
டிபெண்டன்ட் ஆன் இந்தியா. சோ இதுதான் மறுக்கப்படாத விஷயம். சோ இந்த அளவு இருக்கிறப்போ திடீர்னு எதுக்காக அமெரிக்கா வந்து இப்ப பேன் போட்டாங்க விசா மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஆக்சுவலா இப்ப அமெரிக்கா பேன் பண்ணல. அமெரிக்கால ரெண்டு கட்சிகள் இருக்கு, லைக் நம்ம ஊர்ல பிஜேபி அண்ட் காங்கிரஸ் மாதிரி டெமோக்ராட்ஸ் அண்ட் ரிபப்ளிக்ஸ். சோ இந்த மாதிரி ரெண்டு கட்சிகளுக்குமே ரொம்ப நாளா உறுத்திட்டு இருந்த ஒரே விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னடா இந்தியன்ஸ் தான் ஃபுல்லாவே ஐடி செக்டர்ல இருக்கிறாங்க, நம்ம அமெரிக்கன்ஸ்க்கு தேவைப்படுற அதாவது அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையுமே இந்தியன்ஸே பறிச்சிட்டு இருக்காங்க. சோ இதனால அமெரிக்கால அன்எம்ப்ளாய்மெண்ட் நிறைய இருக்கு அப்படிங்கிற ஃபீலிங் இந்த ரெண்டு கட்சிக்குமே ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கு. சோ அதை உறுதிப்படுத்துற விதமா ஆக்சுவலா ஒபாமா அவர்கள் வந்து பிரசிடென்டா இருந்த டைம்ல என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, என்னடா இந்த அளவுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு அமெரிக்கால, நீங்க பாட்டு ஃபுல்லா ஐடி கம்பெனிஸ் ஃபுல்லா இந்தியாவே வச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத வந்து ஃபேமஸா கோட் பண்ணாரு. என்ன அப்படின்னா, பீயிங் பெங்களூர், அமெரிக்கா இஸ் பீயிங் பெங்களூர் அப்படின்னாரு. ஏன்னா பெங்களூராவே மாறிட்டு இருக்கு அமெரிக்கா அப்படிங்கிற மாதிரி அவர் கோட் பண்ணாரு. சோ இததான் ஆக்சுவலா ட்ரம்பும் ஃபாலோ பண்ணாரு. எப்படி அப்படின்னா, 2016 எலெக்ஷன்ல ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவரோட எலெக்ஷன் கேம்பெயின் எல்லாத்துலயும் ஒரே விஷயம் தான், அமெரிக்காவை நான் திருப்பி மீட்க போறேன், மேக் அமெரிக்கா கிரேட் அகைன், சோ அமெரிக்கா இஸ் ஒன்லி ஃபார் அமெரிக்கன்ஸ். இந்த மாதிரிலாம் தான் அவர் வந்து கேம்பெயின் பண்ணி நான் வந்து அமெரிக்கன் சிட்டிசன்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கொடுப்பேன், அன்எம்ப்ளாய்மெண்ட்டை ஒழிப்பேன், இந்த மாதிரிலாம் சொல்லி தான் அவர் ஆக்சுவலா ஆட்சிக்கே வந்தாரு. சோ அதை வந்து பியூட்டிஃபுல்லா பயன்படுத்தி 2016 ஒரு சட்டம் போட்டாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, H1B விசாஸ்ல வந்து பயங்கரமான ஃபில்ட்ரேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே வந்து ஒரு சட்டத்தை போட்டாரு. சோ அந்த 2016க்கு முன்னாடி இப்ப டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து 100 பேர் விசா அப்ளை பண்ணாங்க அப்படின்னா 4 பேர் தான் ரிஜெக்ட் ஆகும், பாக்கி 96 பேருக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு. பட் 2016க்கு அப்புறம் 40% வரைக்கும் அந்த ரிஜெக்ஷன் ரேட் போயிடுச்சு. சோ இப்போ என்ன ஆயிருது அப்படின்னா, 100 பேர் அப்ளை பண்ணாங்கன்னா 40 பேர் ரிஜெக்ட் ஆயிராங்க, வெறும் 60 பேரால தான் போக முடியுது. சோ அந்த அளவு ஸ்ட்ரிக்டான ஒரு இம்ப்ளிகேஷன் வந்து ட்ரம்ப் வந்து 2016 போட்டாரு. அதோட விளைவா இன்ஃபோசிஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் ஒரு 10,000 எம்ப்ளாயிஸ், தட் இஸ் 10,000 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அமெரிக்கன்ஸ்க்காக அமெரிக்காலே கிரியேட் பண்ணி தரேன் அப்படிங்கிற லெவலுக்கு இன்ஃபோசிஸ் வந்து சொன்னாங்க. சோ இத வந்து ட்ரம்ப் வந்து ஒரு பெரிய வந்து அச்சீவ்மெண்டா பார்த்தாரு. பாத்தியா, நான் இந்த மாதிரி விசாவை பேன் பண்ணதுனாலதான் என் ஊர்ல எம்ப்ளாய்மெண்டே ஏறுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாத்துட்டு இருந்தாரு. சோ இந்த மாதிரி ஒரு லாஸ்ட் 4-5 இயர்ஸா நடந்துட்டு இருக்கிற விஷயம் தான் இப்போ ரீசெண்டா டிசம்பர் 2020 வரைக்கும் இந்த H1B அண்ட் எல்லா விசாஸையுமே நான் பேன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி இப்போ ரீசெண்டா பேன் பண்ணதுக்கு ஒரு 2-3 ரீசன் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கொரோனாவை வந்து சரியா வந்து ட்ரம்ப் ஹேண்டில் பண்ணல. சோ அதனால மக்களுக்கு அவர் மேல ஒரு அதிருப்தி இருக்கு. சோ இப்போ 2020 நவம்பர்ல ஆக்சுவலா அமெரிக்கால எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. சோ இந்த மாதிரி அதிருப்தி மக்களுக்கு நடுவுல இருக்கிறத பிரேக் பண்றதுக்காக இந்த மாதிரி நான் திருப்பி, அதாவது பழைய 2016ல அவர் எப்படி உள்ளுக்குள்ள வந்தாரோ, ஆட்சிக்கு வந்தாரோ, அதையே திருப்பி வந்து பயன்படுத்திக்கிட்டு நான் வந்து இந்த மாதிரி அமெரிக்கன்ஸ்க்கு தான் அமெரிக்கா, சோ இது மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் நான் ஒழிக்கிறேன். அண்ட் முக்கியமா 4% அன்எம்ப்ளாய்மெண்ட், பிஃபோர் கொரோனா அமெரிக்கால வெறும் 4% தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருந்துச்சு, இன்னைக்கு தேதி 13% ஆயிடுச்சு. சோ இந்த அளவுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தியானதுக்கு காரணம் இந்த மாதிரி இந்தியன் கண்ட்ரீஸ் ஆர் அதர் கண்ட்ரீஸ் வந்து ஐடி செக்டர்ல இருக்கிறதா அப்படிங்கறத நினைச்சுக்கிட்டு சோ இதை பேன் பண்ணிட்டா அன்எம்ப்ளாய்மெண்ட்டை ஒழிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ட்ரம்ப் திருப்பி இந்த டிசம்பர் 2020 வரைக்கும் இந்த பேனை போட்டிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் வந்து எல்லாரோட பார்வையில இருக்கு. அண்ட் ரெண்டாவது இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவரோட ஆப்போசிஷன் பார்ட்டி இப்ப பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அமெரிக்கால. கிட்டத்தட்ட ட்ரம்பே சொல்லியிருந்தாரு, நான் வந்து இந்த வாட்டி தோத்துருவேன்னு நினைக்கிறேன், ஆப்போசிஷன் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு ஃபன்னியா சொல்லியிருந்தாரு. சோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனவன திருப்பி வேற வழி இல்லாம பழைய டாக்டிஸே ட்ரம்ப் யூஸ் பண்ணி திருப்பியும் அந்த விசாஸை பேன் பண்ணிருக்காரு டிசம்பர் 2020 வரைக்கும். இந்த மாதிரி ட்ரம்ப் வந்து பேன் பண்ணது யூஎஸ் கம்பெனிஸ், தட் இஸ் அமெரிக்கன் பேஸ்ட் கம்பெனிஸ்க்கு தான் பயங்கரமான அடி வாங்கும். சோ எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு பேன் அறிவிச்ச உடனே எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு டேட்ல இருந்து டிசம்பர் 2020 வரைக்கும் 5.25 5.5 லட்சம் பேர் கிட்ட அமெரிக்காக்கே போக மாட்டாங்க, அந்த அளவுக்கு ஜாப் ஓபனிங்ஸ் அமெரிக்கால இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு டேலண்டடான பீப்புள் அமெரிக்கால இல்ல அப்படிங்கிறது சில எக்ஸ்பர்ட்டோட வாதம். அப்படியே இருந்தாலும் இந்தியன்ஸ் வர சம்பளம் அந்த அளவுக்கு லோ காஸ்டான சம்பளத்துக்கு அமெரிக்கா வர மாட்டாங்க. சோ அதனால அந்த அமெரிக்கன் கம்பெனிஸ்க்கு அடி வாங்கும் அப்படிங்கறதும் அந்த அமெரிக்கன் ஓனர்ஸ், தட் இஸ் அமெரிக்கன் கம்பெனி ஓனர்ஸோட ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. அண்ட் அதை உறுதிப்படுத்துற விதமா இப்ப சிஇஓ சுந்தர் பிச்சை அவர்கள் கூட ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாரு. அண்ட் ட்விட்டரோட வைஸ் பிரசிடென்ட் அவங்க கூட ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி பேன்ஸ்லாம் நீங்க வந்து எடுக்கணும், இப்படிலாம் இருந்தா அமெரிக்காவோட எக்கானமியே அடி வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. சோ இப்படி இருக்கிறப்போ இதை இந்தியாவை அஃபெக்ட் பண்ணுமா, இந்தியன்ஸை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 3 பாயிண்ட்ல அதை வந்து கவர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆல்ரெடி தட் இஸ் 2016ல இருந்து இன்னி வரைக்கும் கூட 40% ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம விசாஸை. இப்போ வந்து ஒரு 2.5 லட்சம் பேர் அப்ளை பண்ணாங்கன்னா 80,000 பேருக்கு தான் கிடைக்குது, அதுவும் குலுக்கல் முறை, தட் இஸ் லாட்டரி முறையில தான் இந்த விசாவே வழங்கப்படுது. சோ அதனால இந்தியன்ஸ் வந்து ஓரளவு பழகிட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மை.
சோ அதனால இந்தியன்ஸ் வந்து இந்த மாதிரி திடீர்னு பேன் இம்போஸ் ஆனதுனால பெருசா அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, டிசம்பர் 2020 வரைக்கும் தான் இவர் இந்த பேனை போட்டிருக்காரு. இப்போ ஆல்ரெடி கொரோனா லாக்டவுன்ல இருக்கு. மினிமம் செப்டம்பர் மாசம் ஆர் அக்டோபருக்கு அப்புறம் தான் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு டிராவலே போகலாம் அப்படின்னு சொல்லி கூட வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறப்போ, டிசம்பருக்கும் அக்டோபருக்கும் பெருசா வித்தியாசம் கிடையாது. சோ இதுவும் இந்தியாவை அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் மூணாவது இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம். இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் நியூ நார்மல் அப்படிங்கிறாங்க. சோ அப்படி இருக்கிறப்போ அந்த அமெரிக்கன் கம்பெனிஸ்லாம் இந்தியன்ஸ் நீ வீட்ல இருந்தே வேலை பாரு, நீ வந்து அமெரிக்கா வந்து தான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சோ இதனால இந்த பேன், அதாவது இந்த H1B விசாஸ் மேல பேன் வந்து அமெரிக்கா இம்போஸ் பண்ணதுக்கு இந்தியாவுக்கு பெரிய அளவு எக்கானமில அடி வாங்க வாய்ப்பே கிடையாது. அமெரிக்கன் எக்கானமில அஃபெக்ட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. சோ இது இந்தியன்ஸ் எந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த H1B விசா ஆல்ரெடி வச்சிருக்கிற இந்தியன்ஸ், சோ அங்க இருக்கிறவங்க வந்து மேபி அவங்களோட விசா வந்து எக்ஸ்பயர் ஆகலாம், இல்ல ரினிவல்கான டைம் ஆகலாம். சோ இந்த மாதிரி அமெரிக்கால தவிச்சிட்டு இருக்கிற இந்தியன்ஸ்க்கு மட்டும் தான் ஒரு சின்ன சைன் ஆஃப் ஓரி, ஆஹா இப்ப அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியாத நிலைமையில அவங்க மட்டும் தான் இருக்கிறாங்க. புதுசா அப்ளை பண்ணி போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய அஃபெக்டே கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சோ இதுதான் நான் ஓவராலா கவர் பண்ணணும்னு நினைச்ச விஷயம். சோ ஆக்சுவலா இந்த விசா பேன்னால இந்தியா பெருசா அஃபெக்ட் ஆக போறது இல்ல, அமெரிக்கா தான் அடி வாங்க போறாங்க அப்படிங்கறத எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. சோ இத பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது தாட்ஸ் இருந்ததுன்னா டெஃபினட்டா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வேற ஏதாவது டாபிக்ஸ் பத்தி நான் பேசணும்னு நினைச்சாலும் தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உலகின் தலை சிறந்த சொல் செயல். தேங்க்யூ.